தம்பி ஸ்ரீதரன் எங்கே எமது அரசியல் பிரிவு அரசியல் தலைமைகள் ஏன் அன்றைக்கு வந்த டக்ளஸ் தேவானந்தா அந்த இடத்திலேயே சுகாதார அமைச்சருடன் கிடைத்து உடனடியாக ஆக்ஷன் எடுத்திருக்க முடியும். கவர்னருக்கு அந்த இடத்திலேயே சொல்லி இருக்க முடியும். அர்ஜுனாவின் நியமனம் ரத்து செய்யப்படாது, ரத்து செய்யக்கூடாது என்பதை டக்ளஸ் தேவானந்தா உறுதிப்படுத்த வேண்டும். இங்கே உள்ள அமைச்சர்கள் எமது பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அர்ஜுனாவின் நிரந்தர நியமனத்தை உறுதிப்படுத்தப்பட வேண்டிய கடமைப்பாட்டில் உள்ளார்கள். எங்களது வாக்குகளுக்காக ஏங்கி நிற்கும் ஜனாதிபதி வேட்பாளர்கள் இந்த நியாயமான தென்மாராட்சி மக்களுக்காக ஒரு பாராளுமன்ற பிரதிநிதி இல்லாத ஒரு குறையை இன்றைக்கு நாங்கள் உணர்கின்றோம். எமது மக்களின் நீதியான கோரிக்கைக்கு கரம் தர ஒருவர் கூட இன்றைக்கு இல்லை. நீங்கள் அனைவரும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் இங்கே களத்தில் நிற்க வேண்டும். அந்த அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் எமது மக்கள் சேவகன் மக்கள் மருத்துவன் ராமநாதன் அர்ஜுனாவின் நியமனத்தை நிரந்தரமாக்க ஜனாதிபதியுடன் பேச வேண்டும், உடனடியாக அமுல்படுத்த வேண்டும். டக்ளஸ் தேவானந்தா விட்ட தவறை, டக்ளஸ் தேவானந்தா புறக்கணித்த புறந்தள்ளிய கடமையை எமது பாராளுமன்ற உறுப்பினர்கள் எடுத்து சென்று ஜனாதிபதியுடன் கலைக்க வேண்டும். நியமனம் நிரந்தரமாக்கப்பட வேண்டும், நியமனம் நிரந்தரமாக்கப்பட வேண்டும். வைத்தியசாலையை விட்டு கைவிட்டு நோயாளிகளை கைவிட்டு சென்ற அனைத்து மருத்துவர்களும் அனைத்து தாதிமாரும் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தின் முன் கொண்டு போங்கள். நாங்கள் நீதிபதியாக விரும்பவில்லை. எங்களிடம் நீதிபதிகள் இருக்கின்றார்கள், நேர்மையான நீதிபதிகள் இருக்கின்றார்கள். நீதி வழங்குவதற்கு அவர்களிடம் கொண்டு செல்லுங்கள். போலீசாரி, நீங்கள் எங்களை மக்களை காப்பாற்றுவதற்கு வந்தவர்கள். நீங்கள் எங்களுடைய மக்களின் கோரிக்கைகளை நியாயமான சரியான உண்மைத்தன்மைத்துவத்தோடு அணுகி அந்த மருத்துவர்களையும் தாதிமாரையும் கைது செய்து அவர்களை நீதியின் முன் நிறுத்துங்கள். அதுவரைக்கும் எங்களுடைய போராட்டம் தொடரும். இது எங்களுடைய இலங்கை அரசுக்கு எதிராகவோ அல்ல இலங்கை போலீஸ் துறைக்கு எதிராகவோ இல்லை, இந்த மருத்துவ மாபியாக்களுக்கு எதிரானது. எமது உடம்பு எமது ரத்தத்தை எமது தேசியம் சொல்லி திரிகின்ற அரச மருத்துவர் சங்கம் என்று கூறி திரிகின்ற இந்த அரச மருத்துவர்களுக்கு எதிரானது. நியாயமான நேர்மையான மருத்துவர்கள் இல்லாமல் இல்லை. அவர்கள் மௌனமாக இருக்கின்றார்கள், அவர்கள் அச்சத்தில் இருக்கின்றார்கள், அவர்கள் பயத்தில் இருக்கின்றார்கள். அனைத்து நேர்மையான உண்மையான மருத்துவர்களுக்காக நாங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும். அர்ஜுனாவுக்கு நாங்கள் கொடுக்கின்ற ஆதரவு வடமாகாணத்தில் இலங்கை பூராகவும் இந்த மருத்துவ மாபியாவை இல்லாமல் ஆக்குகின்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி அனைத்து வசதிகளும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இலவசமான கார், தங்குமிட வசதி அனைத்தும் கொடுக்கப்பட்டும் ஏன் ஓய்வு நேரங்களில் அவர் கவுன்சிலிங் கன்சல்டேஷனுக்கு கூட போறதுக்கு அனுமதி வழங்கப்பட்டு இருந்தும் ஒரு மாத கால வேலை ஒரு மாதமாக இருந்தால் 10 நாள் வேலை செய்கின்றார்களாம், 5 நாள் வேலை செய்கின்றார்களாம். பாருங்கள், 5% காசு இல்லாமல் தன் சொந்தத்தை சாகவிட்ட அந்த உறவுகளை அந்த பிணத்தை சாவச்சேரியிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு அனுப்புகின்றார்களாம். அங்க பேரம் பேசுகின்றார்களாம் 50,000. இந்த குரல் யாருக்கு கேட்க போகின்றது? யாருக்கு தெரிஞ்சிச்சு? அர்ஜுனாதான் அதை வெளிக்கொண்டார். அர்ஜுனாதான் ஆளுமை உள்ள ஒரு பையனாக, ஆளுமை உள்ள ஒரு மருத்துவனாக, ஆளுமை உள்ள தலைவனாக, ஒரு வலியுள்ள தமிழனாக அர்ஜுனா எங்கள் முன் தோன்றுகின்றார். அர்ஜுனாவுக்கு பதவி நியமனம் நிரந்தரமாக்கப்பட வேண்டும். டக்ளஸ் தேவானந்தா இதில் உடனடியாக அக்கறைப்பட வேண்டும். இதை புறந்தள்ளுவாரா இருந்தால் எங்களுக்கு ஆங்கேயன் வந்து மருத்துவரை மிரட்டுகின்றாராம், வேற யாரோ வந்து மருத்துவர் விட்டுட்டு போனா சரி என்று சொல்கின்றார்கள். இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களுக்கு வேண்டாம். எங்கட வருங்கால இளைஞர் இதில் கூடியிருக்கின்ற எங்கட சந்ததி இவர்கள் தான் வருங்கால பாராளுமன்ற உறுப்பினர்களாக போக வேண்டும். 30-35 வயதுக்கு மேற்பட்ட எந்த ஒரு நபரும் வருங்காலத்தில் எந்த ஒரு அரசு பதவிக்கும் நாங்கள் தெரிவு செய்யக்கூடாது. எங்கட வருங்கால அர்ஜுனா போல 35-40 வயசு ஆளுமை அனைத்து பக்கத்திலும் உள்ள அனைத்து பகுதிகளும் உள்ள தலைவர்களை உருவாக்க வேண்டும். நாங்கள் வயசு போட கிழடுகள், நாங்கள் நாளைக்கோ நாளன்றைக்கோ செத்து போவோம். சம்பந்தம் பாருங்க, சாகும் வரைக்கும் இந்த பதவியை பிடிச்சு வச்சிருந்தார். ஏன்? அரச செலவுல போய் தான் அங்க இருக்கிறது. கடைசியில அவற்றை செத்த வீட்டுக்கு போனவங்களை கூட அரசு செக் பண்ணித்தான் நாம் உள்ளுக்கிறது.
எவ்வளவு கேவலம்! எங்களுடைய தலைமைகள், எங்களுடைய புதல்வர்கள், மண்ணின் மைந்தர்கள் தங்களுடைய அற்புதமான உயிரை ஆகுதியாக்கி விட்டு போய்விட்டனர். அவர்களுடைய ஆத்மா எங்களை சுத்தி சுத்தி வருகின்றது. எதிர்பார்ப்போம் எங்களுடைய மக்களின் அவலங்கள் தீர்க்கப்பட வேண்டும். எங்களுடைய மக்களின் அறியாமை போக்கப்பட வேண்டும். எங்களுடைய மக்கள் அனைவரும் நல்ல கல்வி அறிவு புகட்டப்பட வேண்டும். அனைத்தையும் ஆளுமையோடு பார்க்க எதிர்கொள்ளவல்ல சக்திகளாக எங்களோட தமிழர் தேச மக்கள் உருவாக வேண்டும். அதற்கு ஒரே ஒரு முன்னுதாரணமாக, ஒரே ஒரு சக்தியாக நாங்கள் 35 இளைஞர்களை, வயதுள்ள இளைஞர்களை எங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக, எங்கள் அரசியல் பிரதிநிதிகளாக நாங்கள் வெளிக்கொணர வேண்டும். கட்சிகளை புறந்தள்ளுங்கள். கட்சி இல்லாத கட்சிகளை புறந்தள்ளின தமிழர்களாக வருங்கால சந்ததியை ஆளுமை உள்ள அர்ஜுனா போன்ற உண்மையான, உத்தமனான, உண்மைத்துவத்துடன் வாழுகின்ற இளைஞர்களை, வெளியோடு வாழுகின்ற எங்களை வருங்கால சந்ததியை நாங்கள் எங்கள் அரசியல் தலைவர்களாக முன்னிறுத்த வேண்டும். தவறுகள் இருந்தால் நாங்கள் அவர்களுக்கு ஆலோசனை கூறலாம். அனைத்து அரசியல் தலைவர்களும் ஆலோசனை கூறும் ஒரு அரசியல் சக்தியாக பெறணுமே தவிர எங்களை அரசாலும் சக்தியாக இனிமேல் பெறக்கூடாது. வருங்கால சக்தியாக, வருங்கால அரசியல் தலைவர்களாக உருவாக வேண்டியது இந்த இடத்திலிருந்து 30-35 வயது மதிக்கத்தக்க எங்களுடைய ஆளுமைகள் AI டெக்னாலஜியில் வேலை செய்யவில்லை. இரவு பகலாக 24 மணி நேரமும் வேலை செய்யவில்லை. பலமுள்ள, ஆக்கமுள்ள, அறிவுள்ள எங்களோட சக்திகளை கொண்டு வந்தால் தான் அவர்கள் எங்களுடன் நிற்பார்கள், எங்களோட கைவாப்பார்கள். இன்று எங்கே ஜாழ் மாவட்டத்தில், வடமாகாணத்தில் தமிழ் தேசியம் பேசுகின்ற அரசியல் சக்திகள் எங்கே? எங்கே சால்ஸ் நிர்மல்நாதன்? எங்கே செல்வம்? எங்கே வினோ? எங்கே பாராளுமன்ற உறுப்பினர்கள்? அனைவரும் ஒன்று சேர்ந்து குந்தி இருந்தால் நீதி கிடைக்காதா? அர்ஜுனாவின் நியமனம் நிரந்தரமாகாதா? ஆகும். அவர்கள் வந்து இங்க குந்தி இருக்கணும்.